ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நாம பார்க்க போறதுனா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து யூனியன் பட்ஜெட் 2025 அண்ட் 2026க்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பர்டிகுலராக எஜுகேஷன்ஸ் ஓரியன்டாக என்னென்ன இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு காலையிலேருந்தே பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எஸ்பெஷலி எஜுகேஷன் ஓரியன்டாக, அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட் கோஸ்ட்ரும், அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோஸ்ட்ரும் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன் நம்ம நீட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்பெஷலி நீங்கள் ஜெய் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, நீட் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டில் வந்து ஒரு பிக் கிரேட் நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜெய் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் 23 ஐஐடிஸ் இருக்குது. இந்த 23 ஐஐடிஸில் ஒவ்வொரு வருஷமுமே சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் உங்களுக்கு 10 இயர்ஸில் கிட்டத்தட்ட 65,000 சீட்ஸை வந்து 1,35,000 சீட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 100% ஆஃப் சீட்ஸ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பெரிய கிரேட் அப்ளாஸ். அது மட்டும் இல்லாமல் 2014க்கு மேலே உங்களுக்கு 5 ஐஐடிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 5 ஐஐடிஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆகட்டும் சரி, கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஆகட்டும் சரி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் சரி, ஃபண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எஸ்பெஷலி ஐஐடி பாட்னால அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கோஸ்டம் ஃபண்ட் வந்து ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி இந்த 2014லேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண 5 ஐஐடிஸில் கிட்டத்தட்ட 6,500 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா இந்த வருஷம் அமலுக்கு வருது அப்படிங்கிறதையும் கிரேட் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்கும், அடடா நம்ம ஐஐடியில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு. ஸோ 6,500 மாணவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நினைக்கும் பொழுதே ரொம்ப பெருமையாக இருக்குது. இதையும் தாண்டி ஐஐடிசி ஆகட்டும் சரி, ஐசெல்இ ஆகட்டும் சரி, டெக்னிக்கல் ரிசர்ச் ஓரியன்டான குரூப்ஸ்க்கு மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அதன் கீழே உங்களுக்கு 10,000 நியூ ஃபெலோஷிப் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப கிரேட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா அடுத்த 5 இயர்ஸில் உங்களுக்கு 10,000 நியூ ஃபெலோஷிப் வந்து கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோஸ்டம் நிறைய பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோஸ்டம், இன்னோவேஷன்ஸ் கோஸ்டமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அட்டல் டிக்கரிங் லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 50,000 கவர்மெண்ட் ஸ்கூலில் நியமிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரேட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி ப்ராட்பேண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரூரல் ஏரியாவுக்கும் கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா ரூரல் ஏரியாவில் ஆன்லைன் கோர்சஸ்லாம் சரியாக அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, அதை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த ப்ராட்பேண்ட் ஃபெசிலிட்டிஸும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோசரமே உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ட் லேப்ஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 500 கோர்ஸ் வந்து நியமிச்சிருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கிரேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு. ஸோ நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10,000 சீட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்கிறதா இந்த வருஷம் அமலுக்கு வருது அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது 130% சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிரேட் நியூஸ் அப்படின்னே சொல்லாங்க. என்ன காரணம்னா ஒவ்வொரு வருஷமும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 130% ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கிரேட் நியூஸ். அதையும் தாண்டி இந்த வருஷம் 2025, 2026ல் யாரெல்லாம் நீட்டில் நல்ல ஸ்கோர் வாங்கி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 10,000 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 10,000 மாணவர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதையும் தாண்டி பீகாரில் உங்களுக்கு
நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் செட்டப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது எதற்காசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி அண்ட் அக்ரி பிஸ்னஸ் எஜுகேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனுக்கோசரமும் அவங்களோட ஸ்கில்ஸ்க்கோசரமும் ரிசர்ச் ஓரியன்டாகவும் ஹையர் எஜுகேஷனுக்கோசரமும் அது மட்டும் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோசரமும் ஒரு பெரிய கிரேட் நியூஸாக இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான ப்ரூஃப் என்ன அப்படின்னா நாம் இந்த வீடியோ எண்டில் இந்த ப்ரூஃப் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye-bye. Expansion of capacity in IITs. Total number of students in 23 IITs has increased 100% from 65,000 to 1.35 lakh in the past 10 years. Additional infrastructure will be created in the 5 IITs started after 2014 to facilitate education for 6,500 more students. Hostel and other infrastructure capacity at IIT Patna will also be expanded. Center of Excellence. Center of Excellence in AI for Education. I had announced 3 centers of excellence in artificial intelligence for agriculture, health, and sustainable cities in 2023. Now a center of excellence in artificial intelligence for education will be set up with a total outlay of 500 crores. Expansion of medical education. Our government has added almost 1.1 lakh undergraduate and postgraduate medical education seats in 10 years, an increase of 130%. In the next year, 10,000 additional seats will be added in medical colleges and hospitals towards the goal of adding 75,000 seats in the next 5 years. Daycare cancer centers in all district hospitals. Our government will facilitate setting up of daycare cancer centers in all district hospitals in the next 3 years. 200 centers will be established in 25-26 itself.